திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருக்கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்றவைகள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஐயா சாம்பசிவையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. திருவள்ளுவர் வாங்க சாமி. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 400 பெருமக்கள் துதி. வாங்க சாம்பசிவாயா, வாங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடியை பொன்னார் திருவடிக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பூலியர்கோன் வெப்பு ஒலித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாலித்திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நன்றிங்க. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் அடியன் படிக்கிறேன். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், எள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை, ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபில பரணர், மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது அருள் பெருகு தனி கடலம். வாங்க பட்டமலமாக. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொற்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவும் திறக்க சிவ புனித வைத்தியம் ஆவாங்க. பெருமான் பேரானந்தத்.
சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பெண்ணை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் இருந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமி திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. வாழப்பாடு சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையல நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிரல் அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நேற்று எந்த பாடல் வரைக்கும் முடிஞ்சது ஐயா? சிவாயனம். வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம். நேற்று நான் கூட நிகழ்வுக்கு வர முடியலையா, கொஞ்சம் இதாயிடுச்சு. சிவாயனம். வாங்க. பட்டமா நேற்று வந்தோம். யார் கடைசியா படிச்சாங்க? ஜான்சி அம்மா தான் நினைக்கிறேன். ஜான்சி அம்மா இன்னைக்கு வரல. நமச்சிவாய நமச்சிவாய. 16ல 35 16 35 பாடிட்டாங்களாயா? 228 வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அப்போ 228. ஆமா. இல்ல 228 35 பாடணுமா பாடியாச்சா? அதை படிச்சிடலாம். அதனால படிச்சிடலாம். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அடி நினைந்து இறங்க, பெருமானுடைய திருவடியை நினைந்து இறங்குதல் தான் அது. வாழ்க வாழ்க. 228வது பாட்டு. முதல் பாட்டு யாரையா படிக்கிறது? சாம்பசிவையா வாங்க. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். சிவாயனம். மாணிக்க வாசகர் திருவடி போற்று. திருச்சிட்டம்பலம். பனி ஆபரணன் பணியே என்றும் பணியாருகி பல பாமாலை அணிவித்தரனார் அடிசேரன்பர் மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருக்கோவையார். பாடல் எண் 228. அதிகாரம் 16. பாடல் 35. அடி நினைந்திரங்கள். திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கொப்பு மற்றெல்லவர் தில்லை தன் அணிச்ச பூமிதிக்கின் பாதை தடி பொங்கும் நங்காயெறியும் தீ அழில் போல் செறி பரல் காணில் சிலம்பு அடிவாய் ஆமே நடக்க அருவினையேன் பெற்ற அம்மனைக்கே தாமே தமக்கொப்பு மற்றெல்லவர் தில்லை தன் அணிச்ச பூமிதிக்கின் பாதை தடி பொங்கும் நங்காயெறியும் தீ அயில் போல் செறி பரல் காணில் சிலம்பு அடிப்பாய் ஆமே நடக்க அருவினையேன் பெற்ற அனைக்கே. நன்றியா. தாமே தமக்கு ஒப்பு என்று சொன்னால் இறைவனுக்கு
உவமை இல்லை. அவன் உவமிலி அப்படின்னு பாடுவார் மணிவாசகரே. அதனால அவனுக்கு உவமை யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதற்காக அந்த அடி பெருமானுடைய திருவடி நினைத்தால் அதற்கு ஒப்பு வேறு ஏதும் இல்லை. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. வாழ்க வாழ்க. அடுத்து 229 நற்றாய்க்கு உரைத்த சொக்கம்மாள் வாங்க. அதுக்கு அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. 36வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. தழுவினையிரை சோரின் திமியம் என்று தளருற்று அழுவினை செய்யும் நையா சொல் பேதை அறிவு விண்ணோர் குழுவினை உய்ய நஞ்சுண்டு அம்பலத்து குணைக்கும் பிரான் அம்பலத்து குணைக்கும் பிரான் செழுவினை தாழ் பணியார் பிணியால் ஒற்று தேவித்ததே செழுவினை தாழ் பணியார் பிணியால் ஒற்று தேவிட்டதே. செழுவின் தாழ்பணியார் பிணியால் உற்று தெய்வித்ததே. அந்த பெருமான் அவனுடைய திருவடி, அந்த திருவடியை நினைத்தால் நமக்கு என்ன வரும்? அவன் நம்மை பிணியால் உற்று தெய்விப்பான். நமக்கு நோயையும் தந்து அந்த நோயை தீர்க்கவும் செய்வான். ஏன்னா நோயை எதற்கு நோயை தருது? நம்முடைய வினைகள் கழிவதற்காக. அதனால பிணியால் உற்று தெய்வித்ததே என்ற சிவஞான பெருமான் இன்பமும் துன்பமும் உள்ளான். அதனால துன்பத்துக்காக நோயை தருவான். நோயை தந்தால் அந்த நோய் மூலமாக நம்முடைய வினை கழியும். அதனாலே நம்முடைய ஆணவத்தை தெய்விப்பான் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 230 16ல 37 பரமேஸ்வரி அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. அதுக்கு அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. இருக்காங்களா லைன்ல? பரமேஸ்வரி அம்மா இல்ல, கணபதி ஐயா வாங்க. அதுக்கு அடுத்தது நித்திலா அம்மா. வாங்கயா வாங்கயா. கணபதி ஐயா போன் சரியா இருக்குமா? போன் ஆஃப் பண்ணிட்டுங்க. நித்திலா அம்மா வாங்க. பதினாறாவது பாட்டு யாழியன் மென்மொழி. திருச்சிற்றம்பலம். யாழியன் மென்மொழி வன்மன பேதையொரோ திளம்பின் தோழியை நீ தென்னை முன்னே துறந்து துன்னார் கண் முன்னே பாலியும் மூதூர் மறுக்க சென்றாள் அன்று மால் வணங்க ஆளி தந்தானம் பழம்பணியாரின் அருஞ்சுரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க. இந்த இடத்துல கணபதி ஐயா உங்க செல்போனை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு வாங்கய்யா. வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். நீங்க ஆன் பண்ணீங்கன்னாக்கா எக்கோ அடிக்குது. போயிட்டாருங்க, பேசலாம் ஐயா. மால் வணங்க ஆழி தந்தான்னு பெருமானுக்கு அந்த சக்கரப்படையை தந்தவன் சிவபெருமான். அதனால அவன் அம்பலவன். அவன் அந்த அம்பலவன் பணிகின்ற இடம் அருஞ்சுரமாகிய கைலாயமலை என்று சொல்கிற செய்தியை சொல்றதாக இந்த பாட்டு. வாழ்க வாழ்க. மால் வணங்க ஆழி தந்தான் அம்பலம் பணியார்
இன் அருஞ்சுரமே. அருஞ்சுரம் என்பது அந்த கைலாய மலையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 38வது பாட்டு. ஆர்த்தி சிவகுமார். ஆர்த்தி சிவகுமார் வாங்க. அடுத்தது பத்மாவதி அம்மா, அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மா வாங்க. ஆர்த்தி சிவகுமார் அம்மா இருக்கீங்களா? வாங்க. அடுத்தபடியா வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. வாங்கம்மா. கொன்னுனை வேலம்பலவற்றொழிற்கும் கொடியோன் என்னம் சென்றன என்ன என்னை போயினன் ஆண்டை என்னென்ன பகுத்தடுமின் என்றனை போக்கன்றி கிளை என் உள்ளத்தை ஈர்க்கின்றதே, என் உள்ளத்தை ஈர்க்கின்றதே. நன்றி ஐயா. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரானாக அந்த தில்லை சிற்றம்பலவிற்கு பாத உள்ளத்தை ஏற்கின்றதே என்று பாடுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. அடுத்து 39வது பாட்டு. 16ல 39, 232. வாங்க தாமோதர ஐயா வாங்க. அடுத்தது தனலட்சுமி அம்மா. பெற்றேனொடும் கிள்ளை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. வாங்க. பெற்றேனோடும் கிள்ளை வாட முதுக்குறை பெற்று மிக்கு நல் தேன்மொழி அழல் கான் நடந்தாள் முகம் நான் அணுக பெற்றேன் பிறவி பெறாமல் செய்தோன் தில்லை தேன் பிறங்கு மற்றேன் மலரின் மலர்த்து இறந்தேன் சுடர்வானவனே மற்றேன் மலரின் மலர்த்து இறந்தேன் சுடர்வானவனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமான் ஒருவன் தான் அந்த பிறவியை பெறாமல் செய்பவன். பிறவி பெறாமல் செய்தோன் தில்லை கூத்தன் இல்லையா? மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும், நமக்கு பிறவியை தரும். ஆனால் தில்லை பெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அவனாலே அவன் ஒருவனால் மட்டுமே அந்த பிறவியை பெறாமல் செய்ய இயலும் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 40வது பாட்டு. தனலட்சுமி அம்மாவாங்க. அடுத்தது காயத்ரி, கே காயத்ரி. தனலட்சுமி இருக்கீங்களா? காயத்ரி அம்மா இருக்கீங்களா? கே காயத்ரி சார் இருக்கேன். ஆனா ஐயா எனக்கு அந்த படிக்க அந்த அளவுக்கு வராது. கேளுங்கம்மா, நீங்க காதால கேளுங்க. படிச்சா மட்டும் இல்ல, கேட்டாலும் புண்ணியம். ரயில்வே சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா பருவ நினைந்து கவரல் அதுதானங்கய்யா? அதேதாம்மா. சிவசிவா. 40வது பாட்டு நீங்க வைமலர்னு ஆரம்பிக்கும். சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வைமலர் வாட்படை ஊரர்க்கு செய்யும் குற்றேவல் மற்று என் மைமலர் வாட்கண்ணி வல்லல் கொல்லாம் தில்லையான் மலைவாய் மொய்மலர் காந்தலை பாந்தார் என்று எண்ணி துன் என்றொழித்து கைமலரால் கண் புதைத்து பதைக்கும் எம் கார்மையிலே கைமலரால் கண் புதைத்து பதைக்கும் எம் கார்மையிலே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் மலையில பார்வதி அம்மா பரமேஸ்வரனுடைய கண்ணை புதைத்தாள். அதனால உலகம் இருண்டது. அதற்காக நீ போய் பூலோகத்துக்கு போய் என்னை வழிபட்டு அந்த பிராயச்சித்தமா என்னை வழிபட வேண்டும் என்று இதுக்கு காஞ்சி அம்ஸ்டான்னு சொல்லுவாங்க புராணத்துல. அதுதான் இங்க கைமலரால் கண் புதைத்து பதைக்கும் கார்மயிலாவல் ஏலவார் குழலி ஆகிய
காமாட்சி அம்மை. வாழ்க. காமாட்சி அம்மை புரியுது இல்ல? அதனால அவர் ஏலவார் குழலி, ஏகம்பனை வழிபட்ட ஏலவார் குழலி. வாழ்க வாழ்க. அடுத்து 41 வேயின தோழி. அடுத்தது மகேஸ்வரி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டாள் அம்மா. மகேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? படிங்க. ஐயா பாடுங்க. 234. பதினாறாவது பாடல 41வது பாட்டு வேயின தோழி. வெயின தோழி எடுத்துக்கிறேன். வரிசை எண்ல 234 வரும். 16 பாட்டு 41வது பாட்டு வேயின தோழி. அடியன் படிச்சது அடுத்த பாட்டு பிடிக்குமா அவங்க? தோழி மெல்லியல் வேலிவாய் பாயின சீர்த்தியன் அம்பலத்தானை படித்து மும்மை சீயனதாற்றல் சிரம் கண் இழந்து திசை திசைதாம் போயின எல்லையெல்லாம் பொக்கு நாடுவன் பொன்னினையே வேயின தோழி மெல்லியல் விண்ணோத்தக்கன் வேள்வியின் வாய் ஆயின சீர்த்தியின் அம்பலத்தானை பழித்து மும்மை தீயினதாற்றல் சிரம் கண் இழந்து திசை திசைதாம் ஓயின எல்லை எல்லாம் புக்கு நாடுவன் பொன்னினையே. பெருமாட்டு வேயின தோழி என்று பேரு. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற கோளறு பதிகத்தை நினைவுபடுத்துற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கொடிக்குறி பார்த்தால் 42வது பாட்டு. அதுக்கப்புறம் கோபால் சார் பாடுங்க. மாண்டாளம்மா. பணங்கள் 5. சிவாய நமய. வாங்கம்மா. பனங்களும் சாலும் பருவர வார்த்தவன் தில்லை என்ன பணங்கொள்ளும் சாயலும் மன்னனும் இன்னே வரை கரைத்தால் உணங்களும் சாதுன்னலாமுள் நினைப்பலியோர்க்கு வல்மார்க்குணங்களும் சாற்பொலியுந்தல சேட்டை குலை கொடியே குணங்களும் சாற்பொலியுன்னல சேட்டை குலங்கொடியே. சிவாய நம. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றி. குணங்கள் அஞ்சாற்பொலியும் நல சேட்டை என்பது அந்த ஐம்பொறிகளாலான ஐம்புலன்களை அத குணங்கள் அஞ்சாற்பொலிதல் என்று சொல்லுவார்கள். அது ராசசம் தாமசம் அதுன்றது அது சாத்திர நிலை. இங்க தோத்திர நிலை குணங்கள் அஞ்சு என்பது ஐம்பொறிகளால் அனுபவிக்கிற ஐம்புலன்களை குணங்கள் அஞ்சால் என்ற சொல்ல அது நமக்கு பண்கிற சேட்டை. அந்த சேட்டையை குறைக்க வேண்டும் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. அடுத்து சோதிடம் கேட்ட ராணியம்மா படிங்க. அதுக்கு கோபால் சரிதா. பாடினா அடுத்தது நாங்க பாடுவோம். உண்ட தென் தில்லை முன்னோர் அருளால் இன்னும் கடிமனைக்கே மற்றும் யாமையர மண்ணும் கடைமலர் கூந்தலை தான் பெருமாறுண்டல் உண்ணுங்கள் தீது இன்றி ஒருங்கள் நான் மறை உத்தமரே முன்னும் கருவிட உண்ட தென் தில்லை முன்னோர் அருளால் இன்னும் கடிமனைக்கு மற்றும் யாமையர மண்ணும் கடைமலர் கூந்தலை தன் பெருமாறுண்டல் உண்ணுங்கள் தீது இன்றி ஒருங்கள் நன்மறை
உத்தமரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. உண்ணுங்கள் தீது இன்றி ஓதுமின்கள் ஓதுங்கள் நான்மறை உத்தமரே என்று சொல்லி இந்த நான்மறையாவது அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தின் விரிவுதான் திருமுறைகள். அந்த திருமுறைகளை உண்ணுதலும் அப்புறம் தீதின்றி ஓதுதலும் என்று சொல்லுவார்கள். இந்த திருமுறை தமிழோசையில திருமுறையை படிக்கணும்னு சொல்லி வரதே ஒரு பெரிய ஆர்வம். காலைல 5 மணிக்கு ஆர்வத்தோடு வராங்க இல்லையா, அந்த ஆர்வம் தான் முக்கியம். அவங்க என்ன பண்றாங்க, புத்தகத்தை தராங்களா அதை தராங்களான்னு யாரையும் குறை சொல்ல வேண்டிய சொல்ல. நடராஜ ஐயா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோடனே பாடுறார். முதல்ல அந்த நிட்டை முடிச்ச உடனே பாடுற பாட்டு என்ன இருக்குது? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. அந்த ஆர்வம் தான் முக்கியம். அதனால அவங்க புத்தகத்தை டிலே பண்ணாங்க, புத்தகத்தை தேடுறாங்கன்னு குறை சொல்ல. இது ஸ்கூல் இல்ல, டிசிப்ளினா பண்றதுக்கு. இதுல பெரிய ரெக்கார்டிங் வந்து ரொம்ப இதுவா நம்ம என்ன கொண்டு போய் இதுல கொடுத்த பிரைஸா வாங்க போறோம். ஆர்வத்தினால படிக்கிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு டிசிப்ளின் பார்த்து ஐயா அது ரெக்கார்டிங் சரியா வரலையா, புத்தகத்தை அந்த நேரத்தை தேடுறாங்கன்னு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். எல்லாம் அடியார்கள் எல்லாம் சிவனுக்கு இணையானவர்கள். அதனால அவர்கள் எல்லாம் குறைவிலா நிறைவாய் கோதிலா அமுதா ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றாய் நினைக்கிற அந்த நான்மறை உத்தமர்கள். நான்மறை என்பது அஞ்செழுத்து, அஞ்செழுத்தினுடைய விரிவுதான் திருமுறை. அதை ஓதுகின்ற உத்தமர்கள் பெருமானை நினைத்து ஆர்வத்தோடு வருகிறாளே, அந்த ஆர்வத்தை பாராட்டினால் அதுவே நம்ம இந்த திருமுறை ஓதல் நிகழ்ச்சியில வெற்றியாக அமையும். இதுல யாரையும் குறை சொல்லி நீயா நானான்னு போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து 44வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தெல்வன் புனல் சென்னியோன் அம்பலம் சித்தி யாரினம் சேர் முல்வன் பரல் முரம் பத்தின் முன் செய்வினையேன் எடுத்த ஒல்வன் படைக்கண்ணி சீரடி இவை இங்கு இவை உங்கு உவை அக்கல்வன் பகட்டு உறவோன் அடி என்று கருதுவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கள்வன் பகட்டு உறவோன் அடி என்று கருதுவனே. கள்வன் யாரு? சிவபெருமான் தான். தோளுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். அந்த கள்வனுடைய அடியை கருதுவது. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேரிந்த இவரனடி போற்றி, வாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையிடம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று பெருமானுடைய திருவடியை கருதுதல். வாழ்க வாழ்க. அதுதான் கள்வன் பகட்டு உறவோன் அடி என்று கருதுவனே என்று மணிவாசக பெருமானுடைய வாக்கு. வாழ்க வாழ்க. அடுத்த 45வது பாட்டு. காமாட்சி அம்மா வாங்க. 238 பால்வத்த. அதுக்கு அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாலொத்த நீற்றம் பலவன் கழல் பணியார்வாய் கோலத்தின் தவிசின் மிதிக்கின் பதை தடி ஒப்புள் கொள்ளும் வேலொத்த வெம்பரல் காணத்தின் நீற்றோர் விடலை பின்போம் காலொத்த தனை வினையேன் பெற்ற மாமணி மழை கால் மலரே. பாலொத்த நீற்றம் பலவன் கழல் பணியார்வாய் கோலத்தவிசின் மிதிக்கின் பதை தடி கொப்புள் கொள்ளும் வேலொத்த வெம்பரல் காணத்தின் நீற்றோன் விடலை பின்போம் காலொத்த தனை வினையேன் பெற்ற மாமணழை கால் மலரே. ஐயா. பெருமானை எப்படி சொல்றாரு? பால் ஒத்த நீற்று அம்பலவன் அவன் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான். அதனாலே அந்த வெண்மை எதை குறிக்கும்? பாலை குறிக்கும். திருவாசகம் என்பது தேன் என்றால் திருக்கோவையாரை பால் என்று சொல்லுவதை இந்த பாட்டின் அடையாளமாக வைத்து சொல்லுவார்கள் என்று இதற்கு உரை எழுதினவங்களா சொல்லுவாங்க. திருவாசகம் என்னும் தேன், திருக்கோவையார் என்னும் பால். அந்த பால் தான் நம்முடைய வாழ்க்கையில அமுதமாக. குழந்தை பிறந்தவொடனே பால் குடிக்கும், இறந்தாலும் கடைசி நாள் பால் தான் ஊத்துவாங்க. அதனால பாலொத்த நீற்று அம்பலவன் என்று. வாழ்க வாழ்க வாழ்க. அதனால திருக்கோ என்பது பால், திருவாசகம் என்பது தேன்,
திருக்கோன்பது பால். இந்த பாலை பெருமான் விரும்பி கேட்டான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்று விரும்பி கேட்டு அவனே கைப்பட எழுதி கொண்டதனால இதை திருவாசகத்தை தேன் என்றும் திருக்கோவையாரை பால் என்று சொல்லுவோம் நம்முடைய மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 46வது பாட்டு பேதை பருவம் 239. பரமசிவமாவாமா. அடுத்தது சங்கரையா. பரமேசியம்மா வரீங்களா? சிவாயிரம் ஊரப்பாக்கம் பரமேசியம்மா. சங்கரையா வாங்கய்யா. கேக்குதுங்களா? சங்கரையா இருக்கையா திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். வாங்க 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 நேசநாயகர். வாங்க ஐயா. பேதை பருவமா? ஆமாயா ஆமாயா. திருச்சிற்றம்பலம். பேதை பருவம் பின் சென்றது முன்றில் ஏனை பிரிந்தால் ஊதைக்கு அலமரும் வள்ளி ஒப்பால் முத்தன் தில்லையண்ணால் ஏதில் சுரத்து அயலானொடு இன்று ஏகினல் கண்டனையே போதில் பொலியும் தொழில் புலிப்பல் குரல் பொற்றொடியே போதில் பொலியும் தொழில் புலிப்பல் குரல் பொற்றொடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தில்லை அண்ணானை முத்தன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார். முத்தன் தில்லை அண்ணான் முத்து நல் தாமம்பூ மாலை சுக்கி முளைக்குடம் தூபனல் தீவம்பைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி அடப்பொற் சுண்ண முடித்தானே. பெருமானை முத்தனாக முத்து பொருளாக பார்த்தல். முத்து என்ற அது ஒரு அந்த மணிகளில நவமணிகளிலே ஒண்ணுன்னு அந்த முத்த சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாமல் முத்தன் என்பது பெருமான் நமக்கு முத்தியை தர வல்லவன். முத்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு அருபெருவாரச்சோவே. அப்ப பெருமானை முத்தனாக உலகிலே பார்த்தால் அவன் முத்துவாக நவமணியாக இருக்கிறான். அந்த பெருமான் நமக்கு அருளியலிலே அவன் முத்தி நெறி தரவல்லவனாக இருக்கிறான். அதனாலே திருக்கோன்பது உலகிலிருந்து நம்மளை அருள்நெறிக்கு செலுத்துகிற நூல் என்று சொல்வதற்கு அடையாளமாக முத்தன் தில்லையண்ணான் என்ற சொல்ல குறிக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 47வது பாட்டு புறமுடு புலத்தன் 240. வந்தவாசி செண்பகல்யமாக வந்தவாசி செண்பகல்யம் அப்படி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் துடைகளுக்கும் ஓம் நம சிவாய. பாயும் விடையோன் புலி முன்பாட்டுமா 240மா புயல் அன்று அலர்சடை. திருச்சிற்றம்பலம் ஐயா. புயல் அன்று அலர்சடை ஏற்றவன் தில்லை பொறுப்பரசி பயலன் தன்னை பணியாதவர் போல் மிகு பாவம் செய்தேற்கு அயலன் தமியன் நம் சொல் துணைவெம் சுரமாதர் சென்றால் இயலன்று எனக்கிற்றில்லை மற்ற வாழி எழில் புறவே புயலன்று அலர்சடை ஏற்றவன் தில்லை பொறுப்பரசி பயலன் தன்னை பணியாதவர் போல் மிகு பாவம் செய்தேற்கு அயலன் தமியன் நம் சொல் துணைவெம் சுரம் மாதர் சென்றால் இயலன்று எனக்கிற்றில்லை மற்ற வாழி எழில் புறவே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. தில்லை பொறுப்பரசி என்று சொல்லி தில்லை என்பது அம்பலவனை குறிக்கும், பொறுப்பரசு என்பது அந்த பர்வராஜ புத்து என்று அந்த கைலாயமக்க பெருமாட்டியை குறிக்கும். அந்த பார்வதி இங்கே சிவகாமியாக வந்தாள். அந்த தில்லை குத்தனை அங்கே அந்த தில்லை அம்பலவன் அங்கே கைலாயத்திலே கைலாய பெருமான இருக்கிறான் என்று தில்லையையும் கைலையும் இணைத்து தில்லை பொறுப்பரசு என்று சொல்லினாலே
பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே. வாழ்க வாழ்க. அடுத்து பாயும் விடையும் 241. உமா அம்மாவாக ஞானபத பாட்டே அடுத்து உமாமா. திருச்சிற்றம்பலம். புறவோடு புலத்த புயலன்று அலர் சடை ஏற்றவன் தில்லை பொறுப்பரசி பயலவன் தன்னை பணியாதவர் போல் மிகு பாவம் செய்தேற்கு அயலன் தமிழன் சொல் துணை வெம்சூரம் மாதர் சென்றால் இயலன்று எனக்கிற்றிலை மற்ற வாழி எழில் புறவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அதே பாட்டு படிச்சுங்கய்யா. அம்மா பாடின பாட்டே படிச்சுங்கய்யா. நீங்க 48வது படிக்கணுமையா? நீங்க அடுத்த பாட்டுல படிக்கணும் இல்ல? அதான் நானே தேடுறேன் எந்த பாட்டு படிச்சீங்க. நானே தேடின வந்து நீங்க அம்மா படிச்சு அதே பாட்டே படிச்சுட்டீங்க. அவங்க படிச்சதே. வாழ்க வாழ்க. சொல்லியவே சொல்லி ஏத்துக்க. நன்றி நன்றி. அடுத்த பாட்டு படிங்க. 41 பாயும் விடையும் 240. அந்த 16வது வருஷத்துல 48. ஆமா. வாழ்க. சிறப்பையா. திருச்சிற்றம்பலம். பாயும் விடையோன் பாயும் விடையோன் புலியூ அன்னையன் பாவை முன்னே காயும் கடத்திடையாடி கடப்பவும் கண்டு நின்று வாயும் திறவாய் குழையழில் வீச வண்டோல் உறுத்த நீயும் நின் பாவையும் நின்று நிலாவிடு நீள் புறவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. காயும் கடத்திடை ஆடி என்றது பெருமானை அந்த கலசத்துல ஏத்தி அது அந்த இறை ஆற்றலை கலசத்துல ஏத்தி அந்த பெருமானுக்கு அந்த செய்கிற அந்த நன்னீராட்டு திருக்குட நன்னீராட்டு. அதனால அதை கடத்திடை ஆடி என்று சொல்லுது. பெருமானுக்கு செய்கிற திருக்குட நன்னாட்டையாக கும்பாபிஷேகத்தை சொல்லுவாங்கன்னு என்று சொல்லுவாங்க அந்த பாட்டை வச்சு. வாழ்க வாழ்க. அடுத்து காயும் கடத்திடை ஆடி என்று. அடுத்து 242 49வது பாட்டு சுத்திய பொக்கணத்து. திருச்சிற்றம்பலம். மாணிக்கம் மலரடிகள் போற்றி போற்றி. சுத்திய பொக்கணத்து என்பு அணி கட்டங்கம் சுள் சடைவன் பொத்திய கோலத்தில் நீர் புலியூர் அம்பலவருக்கு உற்ற பத்திய போல பனைந்து இரு மாந்த பயோதரத்து ஓர் பித்தி தன்பின் வர முன் வருமோ ஒரு பெருந்தகையே பத்தியர் போல பனையத்து இருமான் பயதரத்து ஓர் பித்தி தன்பின் வர முன் வருமோ ஒரு பெருந்தகையே. சுவாமியா. பெருமானை பெருந்தகை என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். முன்னே வருமோ ஒரு பெருந்தகையே. இந்த பெருந்தகை சொல்லி எங்க வந்தது? நம்ம தினம் பாடுற அந்த பாட்டு தான் வருது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கரிக்கை அதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமலவள நகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது என்று அந்த கழுமல பெருமான் தான் கைலாய பெருமானாக இருக்கிறான் என்பதை முன்னே வருமோ ஓர் பெருந்தகையே என்ற சொல்லால மணிவாசகர் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 50வது பாட்டு. ஐயா பித்தி தன் பின் வர முன் வருமோ. பித்தி என்பது பித்தன் சொல்லுவாங்க. பித்தன் பித்தி. பெருமான் வந்து பித்தனாக இருக்கிறான். பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளான அவன் பித்தனாயிருந்தால் அந்த அம்பாள் வந்து பித்தியாக இருக்கிறாள். பித்தன் பித்தி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து சதானந்தனையா வாங்க. கரத்து மென்தோலே சுவள் வெள்ளை நூலில் கொன்மோ அதிரே மறையில் இவ்வாறு செல்வி தில்லை அம்பலத்து கதிரே சடையோன் கரமான் என ஒரு மான்மையில் போல் எதிரே வருமே சுரமே வெறுப்போர் ஏந்தலோடே எதிரே வருமே சுரமே வெறுப்போர்
ஏந்தலோடே. எதிரே வருமே சுரமேன்றதுக்கு என்ன சார் பொருள்? சுரம் என்ற சொல்லுக்கு மலைன்னு பேரியா? அந்த மலை எங்க இருக்குது? கைலாய மலையா இருக்கலாம், கழுக்குன்ற மலையா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், ஈங்கோய் மலையா இருக்கலாம். ஆனா பெருமான் அந்த மலையில எதிரே வருகிறான். திருக்கழுக்குன்றத்துல பெருமான் எதிர் வந்து காட்சி கொடுத்தான். நீ வந்து காட்டினாய் கழுக்குனேன்னு அந்த மலை பகுதியில பெருமான் வந்து பெருமானை நினைத்து, அது வெறும் கல்லு நினைச்சா கல்லு, அதை கடவுள் நினைச்சா அவன் நம் எதிரே வந்து காட்சி கொடுப்பான். நீ கல்லா நினைச்சா கல்லா நினைச்சுக்கோ, அது உலகியல். ஆனா அந்த கல்லையே கடவுளாக நினைத்தால் அவன் நம் எதிரே வந்து காட்சி கொடுப்பான் என்பத மலைப்பகுதி கைலாயத்தையும் தில்லை இணைத்து படுகிற போது சுரம் என்பது கைலாயத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. எங்கெங்க மலை இருக்குதோ அங்கெல்லாம் பெருமான் இருக்கிறான். ஆனா கைலாய மலை நினைக்கிற போது நாம் அண்ணாமலை நினைக்கலாம், ஈங்கோய் மலை நினைக்கலாம், கழுக்குன்ற மலை நினைக்கலாம். கழுக்குன்ற மலை ஏன் நினைக்கிறேன்னா அவன் அங்கதான் எதிரே வந்து காட்சி கொடுத்தான். சத்குரு தரிசனம் என்று அவன் எதிரே வந்து காட்சி கொடுத்து நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதனாலே எதிரே வரும் சுரம் என்பது திருக்கழுக்குன்ற மலையை குறிக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. வசந்தி அம்மாவாக, அதுக்கப்புறம் கௌசல்யா என உபந்து 244. மீண்டார் என உவந்தேன் கண்டன் உம்மை மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே புலியுர் எனை நின்று ஆண்டான் அறுவரை ஆளிய நானே கண்டேன் அயலே தூண்டா விளக்கு அணையாய் என்னையே அன்னை சொல்லியதே. திருச்சிட்டூர்மையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் தூண்டா விளக்காய் இருக்கிறான். தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தொல்லமரர் சூழா மணிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்காற்று எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாளன் தான் என்று அவன் தூண்டா விளக்காயிருந்து நாம் வேண்டுவதெல்லாம் தருகிற வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாராக இருக்கிறார் என்று அப்பர் வாக்க நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பூங்கையிலாய பொறுப்பன் 245. கௌசல்யமாவாக, அடுத்தது பட்டம்மாள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. பூங்கையிலாய பொறுப்பன் திருப்புலியூரதென்ன தீங்கை இலாச்சிறியால் என்ற எவ்விடம் சென்றதிர்ந்த வெங்கையின் மாயின் வியன் கை மடுத்து கிடந்தலர ஆங்கையிலார் பணி கொண்டது திண்டிரலாண்டகையே. திருச்சிற்றம்பலம். நமங்க ஐயா. ஐயா தவறுக்கு மன்னிக்கவும். 244வது பாட்டு படிக்கணுங்க ஐயா. 51. ஐயா வந்து 243 படிச்சாருங்க ஐயா. ஆமா, எதிரே வருமேன்னு சொன்னோம். எதிரே வருமே சுரமேன்னு சொன்னோம். அடுத்த 244 அம்மா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அந்த இசையை தடுப்பா நான் பேசாம விட்டேன். சரி, முடிச்சப்பறம் சொல்லலான்னு பார்த்தா நீங்க முந்திக்கிறீங்க. வாழ்க வாழ்க. அதனால அம்மா அவங்க முன்னாடிக்கிற பாட்டை படிப்பாங்க. அந்த முன்னாடி பாட்டை படிக்கும் போது என்ன பண்ணா தூண்டா விளக்கடை படிச்சுட்டாங்களா ஐயா? வசந்தி அம்மா படிச்சாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா தான் பாடி இருக்காங்க. கரெக்ட் தான். தூண்டா விளக்கு. ஆமா, தூண்டு சுட சோதி கண்டா சொல்லணும் இல்லையா? சொன்னீங்களா? ஆமா, தூண்டு சுடரணைய சோதி கண்டாயின்னு 244 படிச்சுட்டாங்க. ரைட். வாழ்க வாழ்க. கரெக்டா தான் படிச்சிருக்காங்க. ரைட். அப்ப கவுன்சிலர் சரியா தான் படிச்சிருக்காங்க. அதனால டெக்லேர்ட் சக்சஸ். கைலாய பழைய அந்த அம்மா அவங்க சொந்த இசையில படிச்சாங்க. அந்த அம்மா தாளத்தோட மெட்ல பாடின அந்த நீத்தல் விண்ணப்பம் படிக்கிறமா அந்த மெட்ல படிக்க முடியுமா பார்க்கணும் அம்மாவை. ஏன்னா அவங்க இசையை கேட்கணும்னு ஆசை எனக்கு. கௌசல்யா அம்மா எப்படிங்க நீத்தல் விண்ணப்பம்? ஆமா, கடையவனே கருள். அதே மட்டும் அதே கட்டளை கலைத்துறை அந்த லைன்ல அந்த பாட்டை படிப்பாங்களா? பூங்கையிலாய பொறுப்பன் தாளத்தோட பாடலாம். நன்றிங்க ஐயா. சிவாயினம் சிவாயினம்.
பூங்கையிலாய பொறுப்பன் திருப்புலியூரதென்ன தீங்கையிலா சிறியால் இந்த திருவிடம் சென்றதிந்த வேங்கையின் வாயின் வியன் கை மடுத்து கிடந்தலர ஆங்கையிலார் பணி கொண்டது திண்டிரல் ஆண்டகையே ஆங்கையிலார் பணி கொண்டது திண்டிரல் ஆண்டகையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறைய ரெண்டு வழியா படிக்கலாம். தாளம் போட்டு பாடுது, தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணின்னு. அதுக்கு இந்த மெட்டு இந்த மெட்டு அந்த நீத்தல்விடம் படிக்கிற மாதிரி அபிராமந்த கூட அப்படிதான் படிப்பாங்க. ஏன்னா அது ரெண்டுமே கட்டளை கலைத்துறைன்னு தலைப்பு இருக்கும். அந்த கட்டளை கலைத்துறை படிக்கும் போது அந்த மெட்ல படிச்சா தாளம் போட்டு படிக்க வாசியா இருக்கும். அது தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணுதல். எல்லாருக்கும் அது வருமா? வராது. ஆனா என்ன பண்ணா சாதாரண இப்ப படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம்? கோழை மிடராக கவி கோளு விலமாக ஏழை அடியார்கள் அவை சொன்ன சொல்லும் ஈசன்மார் இயன்றவர்கள் இயன்ற வகையில படிக்கலாம். ஆனா அம்மா ரெண்டு வாட்டி சுத்தாங்கமும் படிப்பாங்க, இசையவும் படிப்பாங்க. அதனாலதான் அவனை ரெண்டு வாட்டி படிக்க சொன்னேன். வாழ்க வாழ்க. நன்றிமா நன்றிமா. கடைசி வார்த்தை தின் திரள் ஆண் தகை. நான் சொல்ல நினைச்சேன் அது ஆண் தகைன்னு முடிச்சுக்கா. பெருமான் ஒருவன் தான் ஆண், மற்ற எல்லாம் பெண்கள். ஏன்னா எல்லாம் கருவுலதான் உயிர்க்கிறோம் இல்லையா? அதனால அந்த உடல் ஒன்றா ஆணு பெண்ணா இருந்தாரோ உயிர் என்பது எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிரினங்களும் பெண் இனமே என்று சொல்றது நம்முடைய மரபு. அதனாலதான் அது அடிமைன்னு சொல்லி அந்த அடிமை என்பது ஏதோ ஒருத்தருக்கு ஏவல் செய்யறது என்ற அடியில அந்த அடிமை என்பது திருவடியிலே ஆர்ந்திருத்த. அதனால பெருமானாகிய ஆணுக்கு உயிரினங்களாகிய பெண்மை திருவடியை நினைந்து ஆறுதல் என்ற அந்த அடியார் தன்மையை குறிப்பதற்காக அவனை ஆண் என்று சொல்லுதல் நம்முடைய மரபு, சைவ மரபு. அதனால அவன் ஒருவன் தான் ஆண், மற்றெல்லாம் பெண்மை வடிவிலே அவனுடைய திருவடியிலே ஆர்ந்திருக்கும். அடிமைனதை ஏவல் செய்யறது பல பேர் சொல்றாங்க. அது உலகியல் நிலை. அருளியல் நிலையிலே ஆர்ந்திருத்தல். அந்த ஆர்ந்திருத்தல் தான் நம்ம காலையில செய்யற நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து 246 மின் தொத்திடு. சட்டமல்லம்மா. அடுத்தது புனிதவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். மின் தொத்து இடுகழல் நோபுறும் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்து திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து தொழிலை நன்றொத்து எழிலை தோழ உற்று அன்னம் என்றதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. மின் தொத்து இடுகழல் நூபுறம் வெள்ளை சொம்பட்டு மின்ன ஒன்றொத்திடை உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்த எழிலை தோழ உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு திருக்கோவையார்ல. திருமணத்துல அந்த மணமக்களுக்கு இது கொடுப்பாங்க, புத்தாடை வழங்குவார்கள். அப்ப எல்லாரும் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவின்னு சுந்தர பாட சொல்லி அந்த கூரை வெட்டி கூறப்பட சொல்ல அந்த பாட்டை சொல்லி பாடுவாங்க. ஆனா எங்க ஐயா இந்த பாட்டை பாடணும்னு சொல்லுவார். நான் திருமணத்தும் போதே புத்தாடை கூட சொல்ல மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன. வெள்ளைப்பட்டும் செம்பட்டு திருமணத்தை பட்டு உடுத்துவாங்க. அது வெள்ளைப்பட்டும் செம்பட்டும். வெள்ளை என்பது ஆணுக்கு, சிவப்பு என்பது பெண்மைக்குன்னு சொல்லுவாங்க. அது உலகியல் நிலை. அருளியல் நிலையிலே செம்பட்டு என்பது சிவனுக்கு உரியது. ஏன்னா சிவன் எனும் நாமம் தனக்கு உடைய செம்மேனி அம்மா, அதனால அவனுக்கு செம்பட்டு உரியது. அந்த வெண்பட்டு என்பது பெண்மைக்கு உரியது. கேரளெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விசேஷ நாள்ல பெண்கள் வெண்பட்டு கட்டுவாங்க.
அது பெண்மைக்குரியது. செம்பட்டு ஆண்மைக்கும், வெண்பட்டு என்பது பெண்மைக்கு. இப்ப அந்த கலாச்சாரம் மாற்றி நிறம்லாம் பெண்மைக்கு, ஆண்களுக்கு வேற வெள்ளையா கட்டினா போதும் அப்படின்னு அந்த மாத்திட்டாங்க. ஆனால் வெண்பட்டு என்பது பெண்மைக்கும், செம்பட்டு என்பது சிவனுக்கும் உரியதுன்னு சொல்லி இந்த பாட்டை, அந்த கூரவேட்டை கூட சொல்லி இந்த பாட்டை சொல்லி அந்த செம்பட்டை ஆணும் வெண்பட்டை பெண்ணும் அணிந்து வந்தால் அவர்களை சிவமும் சக்தியமாக பாவித்து அவர்கள் 2 பேரும் கூடுகிற போது அது சிறப்பும் வனப்புமாக சிவமாக கூடுதல். அந்த சிவம்தான் சைவம் என்ற வகையில அதற்கு பொருள் சொல்றாங்க ஐயா. அதனால அந்த திருமண நூல்ல அவர் அந்த பாட்டை தொகுத்திருப்பார். புத்தாடை வழங்கல் மாலை இந்த பாட்டை தொகுத்திருப்பார். நான் போய் திருமணம் செய்ய சொல்ல இந்த பாட்டை சொல்லுவேன். மின்தோ தேடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றோ திட உடையாளோடு ஒன்றா புலியூர நன்றே நன்றோ தெழிலை தொழவுற்றனமென்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டன மந்தனி சொன்ன கொள்கையரே. ஆண்கள் செம்பட்டும் பெண்கள் வெண்பட்டும் முடுக்கிற அந்த நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைதல் என்று சொல்லி பெரியவரான பாட்டை சொல்லுவார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டரார் வணங்கி மகிழ்ந்து எழும்பு என்று அந்த பெண்மையும் ஆண்மையும் சிவமும் சக்தியுமாக பாவித்து வழிபாடாற்றி அவர்களை இந்த வாழ்க்கையில தலைமையை ஏற்றுக்கொள், வாழ்க்கை துணைவி என்று சொல்லி வாழ்க்கையில தலைமையை ஏற்றுக்கொள்ளுது. அதான் பட்டம் கட்டுறதுன்னு சொல்லி கட்டுவோம் பின்னாடி இல்லையா. அதற்கு இந்த பாட்டை அடையாளமாக சொல்லுவார்கள். ஆனா இந்த பாட்டை இன்னொரு முறை படிக்கலாம். அந்த யார் படிச்சதுமா? அடியன் படிச்சேனுங்க ஐயா. யார் பட்டம்மாவா? இன்னொரு பாட படிமா. நன்றிங்க ஐயா. மின் தொத்து இடுகடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திடை உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து எழிலை தொழ உற்றன்னம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். ஏற்கனவே ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சோம் நம்ம, 107வது பாட்டு, விண்ணிறந்தார் வினவுக்கான திருக்கழுக்குன்ற பாட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான பாட்டு. வெள்ளை செம்பட்டு மின்ன குன்றத்திடை கண்டனம். அங்க சொன்ன குன்றம் கழுக்குன்றம், இங்க சொன்ன குன்றம் அந்த கைலாய குன்றம்னு சொல்லுவாங்க. அந்த கைலாய குன்றத்திலே சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மானாக பெருமான் இருக்க வெண்பட்டுடுத்தி அம்பாள் அவளை வழிபட்டாள் என்று சொல்கிற செய்தியை சொல்ற பாட்டு. அதனால ஆண்மையையும் பெண்மையும் சிவப்பாகவும் வெள்ளையாகவும் காணுதல். பெருமான் சிவப்பாக இருந்து நம்மை என்ன பண்ணுவான்? சிறப்பு செய்வான். பெண்மை என்பது வெள்ளை மனதோடு தூய மனத்தோடு பெருமான் மனது தூய்மையின் அடை. அதான் வெண்மை என்பது வெண்பட்டு. அதனால வெள்ளை செம்பட்டு என்று இந்த பாட்டுக்கு விளக்க சொல்லுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க. மிச்சம் இருக்கும் எத்தனை இந்த பாட்டை கூட படிக்கலாம். ஒரு 4-5 வாட்டி மிச்சம் பாட்டை படிச்சு முடிச்சலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த பாட்டை ஒரு 4-5 வாட்டி படிக்கலாம் முடிஞ்சவங்க. சிவ புனிதவதியம்மா படிங்க. சிவாய நமங்க ஐயா. 246ங்களா ஐயா? ஆமா 246. இயைபு எடுத்து உரைத்தல். சரிங்க. சிவாய நமங்க. அந்த இடத்துல கொழு ஒண்ணு போட்டிருப்பாங்க. சேழையோடு செம்மல் போதர ஆயிழை பங்கனயர்த்தோம். சேழை என்பது வெண்பட்டு அணிந்த அம்மை என்றும், செம்மல் என்பது செம்பட்டு அணிந்த சிவன் என்றும் அந்த கொழுவுல சொல்ற அந்த உரை. வாழ்க வாழ்க. மின் தொத்திடு கடல். மின் தொத்திடு கயல் நோபரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்த எழிலை தொழ ஒற்றனம் என்னதோ நன்மையதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. மின் தொத்திடு கயல் நூபரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே
நன்று ஒத்த எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மையதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த திருமுறை தமிழோசையில நடுநாயகமா இருக்கிற திருவாசகமும் திருக்கோவையார். ஏன் இதை நடுநாயகம் சொல்லணும்? தேவாரங்கள் அடியார் பாட அடியார்கள் ஓலையிலே எழுதினார்கள். அந்த ஓலை சில்லை சிற்றம்பலத்திலே வைத்து நம்பி ஆண்டா நம்பிலே கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் திருவாசகம் என்பது பெருமானே தன் கைப்பட எழுதி, நீங்க சொல்லுப்பா நான் எழுதுறேன்னு சொல்லி மணிவாசகரை சொல்ல வைத்து மணிவாசகர் எழுதியது திருவாசகம். அந்த கேட்ட திருவாசகத்தை வைத்துக் கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்ற இந்த திருக்கோவையார பாட வைத்து கேட்டு அதையும் எழுதி அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கைச்சாத்திட்டு திருக்களற்று வைத்தது. ஆனா திருக்களற்றுப்படியார் என்பது இந்த மாதிரி 400 செய்திகளை சொல்லுது. அதுல உலகியல் செய்திகளும் உண்டு, அருளியல் செய்திகள். அப்ப அது பொதுவா புறக்கணிச்சிட்டு எல்லாரும் திருக்குவார் படிக்கிறதில்ல. திருக்குவார் படிக்கணும். திருக்குவார் படிச்சாதான் மணிவாசருடைய உண்மையான இது புலப்படும். இந்த திருவாச அத்தனை கருத்துக்களும் இங்கே இருக்கிறது. ஒரு பாட்டுக்கு திருவாச மேற்கோள் காட்டலாம். காட்டுமாறு இயலுமாறு திருச்சிற்றம்பல கோவையார் ஒரு தொடர்புட எழுதுனா பாயில நின்று போச்சு. அதனால அது நம்ம திருக்கோவையார் என்பது திருவாசகத்தினுடைய பிழிவு. அதனால இதை கோவை திருவாசகம் என்று சொல்லுவாங்க. அந்த பாட்டுல அன்னைக்கு ஒரு பாட்டு 107 பாட்டு ஒண்ணு படிச்சோம், முத்தாய்ப்பா. இன்னைக்கு ஒரு பாட்டு மின் தொத்திடு கடல் நோபுரம். இன்னொரு சிறைவான் புனல் தில்லின்னு ஒரு பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் பாட்டு கடைசி பாட்டு சொல்லுவாங்க. ஆனா 400 பாட்டும் 400 செய்திகள், உலகியல் செய்தி இருக்குது, அருளியல் செய்தி வேற. அதாவது இது ஒரு இன்ப பாதுகுது, அதெல்லாம் படிக்க வேணாம்பா அப்படின்னு சொல்ற சில பேர் இருக்கிறாங்க. நீங்க தரவர் சாமிநாயோட திருமுறைலாம் பாடினார். அந்த திருக்காடு நான் பாடலப்பா அப்படின்னு விட்டாரு. அப்புறம் அப்புறம் நம்ம இவரு சத்குரு பாட இல்ல திருவரங்கை அயாதி பாடிக்க சொல்லி அந்த திருக்கோவையார அவர் கேசட் பண்ணி திருவரங்கை அயாதி பாடியிருக்காரு. நம்ம இப்ப தருமபுராயத்துல சாமிக்கு அணுக்க தொடரா இருக்காரு அவர் அந்த இது இப்ப பாடியிருக்கார். திருக்கோயார் முழுசையும் 400 பாடியிருக்கார். சிவா டாட்டார்கள் நம்ம இவர் பாடியிருக்கார். வில்வம் ராமநாதர் பாடியிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். அது இசை இல்லாம இது இல்லாம சுத்தாங்கமா அப்படியே பாடிக்கினே போவார். கேட்டுக்கினே இருக்கலாம். புத்தகத்தை வச்சு கேட்டுக்கினே இருக்கலாம். 400 பாட்டையும் கேட்கலாம். வரிசையா பாடியிருப்பார். அதுதான் நேற்று நம்ம இவரோட கேட்டேன். நான் அந்த இசை ஆடியோ வரலையான்னு நேற்று நான் ட்ரை பண்ண, அப்பவும் வரல. தெரியல பார்ப்போம். அழகா பாடியிருப்பார் அந்த வில்வம். பாடுறது சைவம்.comல மதுரை முத்துக்குமரன் ஐயா அவரு பாடுறது. அதுல ஐயாவுக்கு அது வரலன்றாரு. அதான் அதை டெலிட் பண்ணாதாங்க ஐயா போட முடியும் புதுசா. ஐயா உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேங்க ஐயா. ஐயா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். அதை ஓபன் பண்ணி பாருங்க ஐயா. வருங்க ஐயா. அப்படியா? நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. புனிதவதி அனுப்பிச்சுங்க ஐயா. ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா வருங்க ஐயா. சரி சரி. முதல்ல வந்து இந்த ஆடியோ இப்ப வரல. ஆனா அதுல மத்தவங்க இசையோட முத்துக்குமார் சாமிலாம் இசையோட பாடியிருப்பாங்க. இசையோட எல்லாராலையும் பாட முடியாது. கௌசல்யா மாதிரி அம்மா தான் பாடுவாங்க, சரஸ்வதி அம்மா பாடலாம். என்ன மாதிரி ஒண்ணு இந்த சாம்ப சிவையா பாடுவாரு, கார்த்திகேயன் பாடுவாரு. என்ன மாதிரி ஒண்ணு தெரியாத ஆள் என்ன பண்றது? எனக்கெல்லாம் அந்த வில்வ ராமநாதன் சுத்தாங்கம்மா அப்படி சுத்தாங்கம்மா பாட ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் கேட்டேன் நேற்று இவர்கிட்ட, நம்ம தாமரை கிட்ட. அது பாக்குறேன். நேற்று அதை அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னா அன்இன்ஸ்டால் பண்ணா ட்ரை வரல. போகுது. அது என்னன்னு தெரியல. அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அக்செப்ட் ஆகல. ஐயா ஸ்டோரேஜ் இருந்தாலும் வராதுங்க ஐயா. ஸ்டோரேஜ் இருந்தாலும் வர மாட்டேங்குதுங்க ஐயா. ஸ்டோரேஜ் அன்இன்ஸ்டால் ஆகணும்ல. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாக்கா அந்த இடத்துக்கு பதில் வேற இது போட்டுக்க போறோம். அந்த அன்இன்ஸ்டால் நிக்கலையா? போட்டேன் 2-3 நாள். நீங்க சொன்ன ட்ரை பண்ணி பார்த்தேன். 2-3 நாள் பண்ண அன்இன்ஸ்டால் நிக்க மாட்டேங்குது. அப்படியே மறுபடியும் அதேதான் வருது. சரி. அது என்ன என்னுடைய போன்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. பரவாயில்ல. பசங்க யாரும் குத்தா கூட பண்ணிடுங்க. அது அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. சரி பாக்குறேன். அப்பதான் தெரியும். திரும்ப சொன்னா ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிறேன். அப்ப அந்த இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு நான் எவ்வளவு அடிமுட்டாளர் அப்பதான் தெரியுது. நம்முடைய அறியாவை அங்க புலப்படுது. அறிந்து அறியாவை அந்த அறியாவை அங்கதான் புலப்படுது. நன்றி. திருநெறி தமிழரசு உங்க மூலமா ஓடின ராஜா மூலமா காலையில டெய்லியும் போயின்னு இருக்குது. நீங்க வந்து கம்மியா பேசுறீங்களா ஐயா? எப்படி ஐயா? நிறைய போடுங்க. திருமுறை தமிழோசை என்னோடது இல்லமா? அது வந்து 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் பாடின. அதனால அவங்க பேரை சொல்லி ஆரம்பிக்கிற நிகழ்ச்சி. நான் பாடல.
நான் வெறும் வாயசைக்கிறேன். அவங்க பாடுறாங்க, சிவபெருமான் கேட்கிறார், நாம் எல்லாம் வாயசைக்கிறோம். அந்த வாயசைப்பார்க்கா பெருமான் நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்று பெருமானுக்கு நன்றி சொன்னால் அந்த 27 ஆசிரியருடைய அருளினாலே நாம் பெருமானை நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வாய்ப்பாகும். சரிங்களா? வாழ்க வாழ்க. நம்ம எதுவுமே செய்யல, நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்த கொடை, அதை நம்ம பயன்படுத்த முயற்சிக்கிறோம். வாழ்க வாழ்க. படிக்குமா அந்த பாட படிக்குமா? மின் தொத்து எடுக்கடை யார் பாட போறது? திருச்சிட்டம்பலங்க அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. வாங்கம்மா 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 வாழ பாடி. போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. மின்றொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளொன்றாம் புலியூரனென்றே நன்றொத்தெழிலை தொழவுற்றனமென்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டன மன்னை நீ சொன்ன கொள்கையரே. மின்றொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளொன்றாம் புலியூரனன்றே நன்றொத்தெழிலை தொழவுற்றனமென்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டன மன்ன நீ சொன்ன கொள்கையரே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலங்க. இப்ப அந்த வெள்ளைப்பட்டு பெண்மைக்கும் செம்பட்டு என்பது ஆண்மைக்கும்னு சொன்ன, அது எங்க ஐயா சொன்ன செய்தி. அது எங்க இருக்குது? பாட்டிலே இருக்குது. ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்று முதல்ல சொன்ன வெண்மை யாருக்குரியது? அந்த உடையாளாகிய பெருமாட்டிக்கு உரியது. அந்த செம்பட்டு யாருக்குரியது? ஒன்றாம் புலியூரனாகிய சிவனுக்கு உரியது என்று எனக்கு ஐயா சுட்டி காட்டுவார்கள். அந்த பாட்டிலே அதுக்கு பொருள் இருக்குதுன்னு சுட்டி காட்டுவார்கள். என்ன? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குதல். வாழ்க வாழ்க. அடியேன் படிக்கிறியா? படிங்க. ராஜா பட்ட ராணி படிக்கிறோம். மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்று ஒத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. என்ன கொள்கை? சிவநெறியான சைவ கொள்கை. அந்த சைவ கொள்கை என்ன சொல்கிறது? பெருமான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியாக இருக்கிறான். அவனை வழிபடுகிற அன்னை வெள்ளை மனத்தோடு தூய்மை உள்ளத்தளாக இருக்கிறாள். அந்த அன்னை வழியிலே நின்று அந்த சிவனை அடைய வேண்டும் என்கிற சைவ கொள்கையை சொல்கிற பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. ராணியம்மா. சிவாயினம். மின்னொத்திடு கடல் நுண்பல் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றிட உடையார் ஒன்றும் புலியூரான் என்றே நன்று ஒத்து எழிலை தொழவுற்றனம் எந்தோ நன்மைதான் குன்றுடை கண்டம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்று ஒத்து எழிலை தொழ. நன்று ஒத்து அந்த ஒத்த எழில் எது? செம்பட்டும் வெண்பட்டுமாகிய அந்த எழிலாகிய அழகு. அந்த எழிலை தொழ உற்றானதோர் நமக்கு என்ன வரும்? நன்மை வரும் என்று சொல்றார். நன்றொத்தெழிலை தொழ உற்றதோர் என்ன நன்மைதான். அதான் நன்மை பெருக அருள் நெறியே வந்தடைந்த நல்லூரில் மன்னு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்கிற நன்மை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்க? மணிமேகலை மாவாங்க. திருவடி வணக்கம். சேலம் சாம்பசிவம் மணிமேகலை. அடியார் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து எழிலை தொல உற்றனம் என்னதோ நன்மைதான்
குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. மின் தொத்திடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளொடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து எழிலை தொல உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிட்டம்பலம். என்ன கொள்கை? தினம் கோயிலுக்கு போகணும், அதான் கொள்கை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவான்னு. எல்லாரும் தினம் கோயிலுக்கு போக முடியல, அப்ப என்ன பண்ணலாம்? தினம் கோயிலுக்கு போக முடியல, அதுக்கான பிராயச்சித்தை என்னன்னா, எங்க சேலம் மணிமேகலம்மா நினைச்சீங்கன்னா அவங்க தினம் கோயிலுக்கு போறாங்க, அவங்கள நினைச்சீங்கன்னா நமக்கும் கோயிலுக்கு போட புண்ணியம் கிடைச்சிடும். அதுதான் கொள்கை. அதனால நினைச்சா போதுங்க ஐயா, அவரே கொண்டு போய் சேர்த்துருவாருங்கய்யா. பெருமானை நினைச்சா போதுங்க ஐயா, அவனே கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஐயா. இல்ல, உங்களுடைய அந்த கொள்கை தான் சாம்பசிவ ஐயா இந்த நிலை கொண்டாந்துக்குது. வாழ்க மணிமேகலை சாம்பசிவம். குன்றத்திடை கண்டனம் அண்ணனி சொன்ன கொள்கையரேன்னு தினம் கோயிலுக்கு போனோம், இல்ல போக முடியலண்ணா, யார் போறாங்களோ அவனை நினைச்சுக்கிட்டா அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேர்ந்துடும். எல்லாத்தையும் அவளே வச்சுக்க போறாங்க, நமக்கு கொடுத்துருவாங்க. வாழ்க வாழ்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. நன்றி நன்றி. சாம்பசிவையா தாளத்தோடு திருச்சிற்றம்பலம். மின் தொத்து இடிகழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளொடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்தெலீலை தொல உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. மின் தொத்து இடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளொடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்தெலீலை தொல உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றிங்க. பெருமானுடைய திருவடி மின்னை போல விட மின் தொத்திடு கடல் மின்னல் போல நிறமுடைய அந்த திருவடி என்று சொன்னார். அது ஒன்று ஒத்து என்றது பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. நன்று ஒத்து என்பது அவன் நமக்கு செய்கிற நன்மை. அவன் எங்க இருக்கிறான்? குன்றத்தடையாகிய கைலாயத்தில் இருக்கிறான் என்பதை மின் தொத்து ஒன்று ஒத்து நன்று ஒத்து குன்று ஒத்து என்று எதுகை மோனையோட மணிவாசகர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அதிலே பெருமான் செம்பட்டு அணிந்தும் பெருமாட்டி வெண்பட்டு அணிந்தும் தானும் தன் தையலுமாக சிவசக்தியாக இருந்து நமக்கு அருள் செய்கிறாள் என்பது தான் அது இயைபு எடுத்து உரைத்தல் என்ற தலைப்பில மணிவாசகர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. தோளும் துகிலும் குலையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வளையும் உடை துண்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும் என்ற பாடலே அது வந்துருதுங்க. தோல் என்பது பெருமானுக்குரியது, துகில் என்பது பெண்மைக்குரியது. துகில் குழையும் தோடும், குழை என்பது ஆணுக்கு, தோடு என்பது பெண்ணுக்கு. அப்படியே மாத்தி மாத்தி வரும் இல்லையா? வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் சிவமும் சக்தியுமாக அம்மையப்பனா இருக்கிறான் என்ற கடையாளம். வாழ்க. ஐயா அடியன் படிப்பீங்களா ராஜாயா? பரமேஸ்வரி அம்மா படிக்கல, கணபதியா படிக்கல, முயற்சி பண்ணுங்க பாருங்க. நன்றிங்க. மின்றத்திடும் கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று திட உடையாளோடன் ராம்புலியூர் என்ற நன்றொத்தெழிலை தொழ உற்றென்மென் தோர் நன்மைதான் குற்ற திடை கண்டனம் மன்னை நீ சொன்ன கொள்கையரே. நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வேற அடுத்து யாரையா பாடுங்க. மகேஸ்வரி. மின் தொத்திடு கழல்
நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உமையாலோடு ஒன்றாம் புலியூர நன்றே நன்றொத்து எழிலை தொழ உற்றன்பர் என்னதோ நன்மைதான் குன்றொத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். ரெண்டாவது உடையாளுக்குதா உமையாளுக்குதாமா? உமையாள். உமையாள் இல்ல, பாட்டு உடையாள்னு வரணும். ஆமா, உமையாள்னு சொன்னா அது உலகியல் நலங்களை தரும். உடையாள் என்று சொன்னால் அது அருளியல் நலங்களை தரும். உடையாள் தான் பாட்டு. உடையாளோடு ஒன்றாம் புலியூரன். புலியூரனுக்கு உடையாளாக ஒரு பாகமா இருக்கிறாள். அதனால உடையாள். மின் தொத்திடல் கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றொத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சில பதிப்புல உமையாள்னு போட்டிருக்காது, கேட்டா பாடபேதம்னு போடுவாங்க. ஆனால் உமையாள் என்பது உலகியல் நன்மைகளை தரும் என்றும் உடையாள் என்பது அருளியல் நன்மைகளை தரும் என்றும் சொல்லுவார்கள். ஆக அந்த உமையாள் என்பவள் இந்த நடப்பு ஆற்றலாக இருந்து அருள் புரிபவள். இங்க உடையாள் என்பவள் வனப்பு ஆற்றலாக இருந்து அருள் புரிபவள். அதனால ரெண்டு சக்தி அல்லவா? ஒன்று நடப்பு என்பது உலகியல் சக்தி, அவள் உமையாள். அருளியலில அவள் வனப்பு ஆற்றலாகிய உடையாள். வாழ்க வாழ்க. சுவாமி வந்துட்டார் ஐயா, அதான் மாத்தி உமையாளோடன் பாடி இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இது உலகியல் பொருள், அது அருளியல் பொருள். பாடபேதம்னு சொல்லுவாங்க ரெண்டும். இது உமையாள்னு சொன்னா அது உலகியல் பொருளை தரும், உடையாள் என்று சொன்னால் அருளியல் பொருளை தரும்னு சொல்லுவாங்க. உலகியலும் அருளியலும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. தப்பு இல்லை, ஆனா தப்பா சொல்லல. ஆனா பட் ரெண்டு வகையாவும் பொருள் கொள்ளலாம். பாடபேதம் சொல்லி ரெண்டு விதமா பொருள் கொள்ளலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. ஏன்னா சில பதிப்புல அப்படி போட்டிருக்காங்க, அதனாலதான் கேட்டேன் நான். நன்றி நன்றி. உடையாள் உந்தன் நடுவிருக்கும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி. நன்றி நன்றி. வாழ்க. முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. வேற என்ன படிக்க சொல்றீங்க? முடிச்சிடலாம், மணி ஆயிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு. அடுத்தது திரு பொன்னூசல். ஐயா பொன்னூசல். ரமேஷ் அம்மா அவங்க 2-3 பேர் படிக்கவே இல்லை, அவங்களாம் வரல, என்னன்னு தெரியல. சிவாய நம. தனலட்சுமி அம்மா, பரமேஸ்வரி அம்மா வரல. படிங்க. எல்லாரும் படிச்சா வரல, இருங்க. பொற்பலகை ஏறி நீதமந்து நாராயணன் அறியா நான் மலர் தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ போரார் வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ போரார் வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ.
திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் அடைக்க. வாங்க வாழப்பாடி சித்ராமா படிங்க. படிங்க. அடுத்து வாழ்த்து வாழப்பாடி சித்ராமா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடுக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடுக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ் கலையே. அடைவோம் நான் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து படிங்கப்பா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாருங்க ஐயா? வாழப்பாடி சித்ராமா சொன்னேன், படிங்கம்மா. இல்லையா? அடியார் படிச்சு. தாமோதரையா இருக்கீங்களா? படிங்க. ஐயா வெளியில இருக்கிறையா, நீங்க பாட்டு இருக்கு. சரி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாங்க ரயில்வே சித்ராமா படிங்க, வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சதானந்தனையாவாக படிங்க, வாழ்த்து. சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கங்களே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினோடு ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மியில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே
பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதாக நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாயம்.